ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஷ் ஃபர்ஸ்ட் அவர் தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்றைக்கி வந்து நம்ம 122வது மோட்டா கேஷ் எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடுமே யூடியூப்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கணுன்னா ஸ்பாட்டிஃபை ஆடியோவில் கேளுங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து அந்த டாப் 25 செல்லிங் கார்ஸ், பெஸ்ட்டு கார்ஸ், 10 lakhsக்குள்ளே நல்லா விற்கிற கார்ஸ்னு பேசுவோம். இன்றைக்கி வந்து ரொம்ப லீஸ்ட்டாக, அதாவது கம்மியாக செல் ஆகிட்டு இருக்கிற கார் வந்து ஏன் கம்மியாக செல் ஆகிட்டு இருக்குது, அது வாங்கலாமான்னு வந்து இன்றைக்கி ஆசிரியர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நம்ம அந்த பிராண்ட்ஸோட ஆல்ஃபபெட்டிக் நேம் ஆர்டரில் போகலாம். நம்ம எடுத்த லிஸ்ட்டில் அந்த அப்படி தான் இருந்துச்சு. நீ அந்த லிஸ்ட்டை நீ ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வா, நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நம்ம பேசணும். எப்படின்னா, இப்போ நம்ம இந்த சோஷியல் மீடியாவோட க்ரோத்துக்கு முன்னாடி, இல்லை நம்மளை மாதிரி கிரியேட்டர்ஸோட கண்டென்ட்ஸை பீப்புள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த காரோட சேல்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் யாரும் பெருசாக பாதர் பண்ணுறதில்ல. அன்னைக்கு கார் பையிங்னு சொல்லக்கூடியது பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க சொல்லுவாங்க இந்த வண்டி நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்கிறத வச்சுக்கிட்டு அவங்களே ஒரு பட்ஜெட்டை செட் பண்ணி பார்ப்பாங்க. இன்னொன்று, நம்ம மார்க்கெட்டை பொறுத்தவரையில் சக்ஸஸ் ஆன ஒரு ப்ராடக்ட்டுக்கு எப்போவுமே ஒரு ஃபாலோவிங் இருக்கும். எல்லோரும் வாங்குறத வந்து காமனாக வாங்கிடுவாங்க. ஆனால் இந்த நம்பர்ஸ் எல்லாம் யாரும் பெருசாக பார்க்குறதில்ல. ஆனால் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் வெல் இன்ஃபார்ம்டாக இருக்காங்க பையர்ஸ். வெல் இன்ஃபார்ம்டு இந்த சென்ஸ் வந்து அவங்களுக்கு மெக்கானிக்கலியும் தெரியும், எலக்ட்ரானிக் டேட்டாவும் தெரியும், கூட சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய இந்த இன்புட்ஸை தெரியும். ஆனால் அவங்க டைட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரியை. அந்த ஒரு இடத்துல இந்த கன்சல்டிங்னு சொல்லக்கூடியது வந்து ப்ரொஃபஷனலாக கன்சல்டிங் பண்ணுறது வந்து ஒரு ஸ்டைலுன்னா, நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் நிறைய பேர் அவங்களோட பீர் குரூப்ஸுக்குள்ளே வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. அதில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் இன்றைக்கி பேசப்படுது. இது விற்கலை, இது அடுத்த ஜென்ரேஷன் வருது, இது வந்து ஃப்ளாப்பு, இது வந்து பெருசாக போகலை, இந்த கம்பெனி பெருசாக இது வரல, இது டர்போ பெட்ரோல், இது 3 சிலிண்டர், இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசப்படுறதோட பிரதிபலிப்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்குற சில லோ நம்பர்ஸ். அப்படி சொல்லியே வளர்ந்த ஒரு செக்மெண்ட் தான் இன்னைக்கு இருக்கிற கிராஸ் ஓவர் எஸ்யூவி செக்மெண்ட். ஏன்னா அது ஒரு மாஸ் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. அப்படி பார்க்கும்போது எல்லா மேனுஃபேக்சரர்ஸ்லேயும் லோ செல்லிங் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஏன் அதை பேசணும்னு நினைக்கிறோன்னா, நிறைய பேர் வந்து கன்சல்டிங் கால் கேட்குறவங்க, மெசேஜஸில் கேட்குறவங்க, இது இப்போ நிப்பாட்டுவாங்களா, இல்லை இது எதனால விற்கல, லோ செல்லிங்னாலே அந்த ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது. இது ஏன் விற்கல, இது உண்மையிலே வாங்கலாமா, இது வாங்கக்கூடாதான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. சரி, நம்ம அப்படி ஒரு ஸ்டைலில் இதை கொண்டு போகலான்னு நினச்சோம். ஓகே, நம்ம இந்த நம்பர்ஸை பற்றி ஒரு தெளிவுபடுத்தணும். எப்படின்னா, ஆக்சுவலி இது எல்லாமே நம்ம ஆட்டோ பண்டிட்ஸில் எடுப்போம். டிபிஎஸ்பியில் எடுத்தியா? ஓகே. நம்ம ஆக்சுவலி டிபிஎஸ்பியோட டேட்டாவும் ஆட்டோ பண்டிட்ஸ்லேருந்து எடுக்கிறது தான். இந்த ஆட்டோ பண்டிட்ஸ் வெப்சைட் வந்து நம்ம முன்னாடி அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்துட்டு தான் இருந்தேன். எல்லா போஸ்ட்டும் அவங்க அப்போவே நமக்கு மெயில் பண்ணி அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் கேட்டு தான். எப்போனா இது ஒரு நீ வர்றதுக்கு முன்னாடி நல்ல முன்னாடி அவங்க வந்து ஓகே, அதுக்கப்புறம் கிரெடிட்ஸ் எல்லாம் அவங்க பெருசாக கேட்கல. அந்த நம்பர்ஸ் வந்து எப்படின்னா ரீட்டைல் நம்பர்ஸ் கிடையாது. அதான் நம்ம தெளிவுபடுத்தணும். இது எல்லாமே மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து டீலருக்கு டெஸ்பேச் ஆகிற நம்பர்ஸ். ஆனால் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில் சப்ளைக்கும் டிமாண்டுக்கு இடையில் ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இப்போ டிமாண்ட் இல்லாத ஒரு ப்ராடக்டை நிறைய செஞ்சு அனுப்ப மாட்டாங்க. அதனால் இது ஓரளவுக்கு ரீட்டைல் கூட மேட்ச் ஆகும். சில டைம் ரீட்டைல் கூட கொஞ்சம் ஹையராக விற்கும், சில டைம் இதை வரைக்கும் கம்மியாகவும் போகும். அதனால் இது ஓரளவுக்கு ஒரு 80 to 90% கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் இருந்து நம்பர்ஸ் உண்மையிலே பர்ஃபெக்டான. ஏன்னா சியாம் ஆகட்டும், இல்லை வந்து இவங்க அனுப்புகிற இந்த டேட்டாஸ் எதுவுமே ரீட்டைல் நம்பர்ஸ் வராது. ஆனால் ஃபடாவில் இருக்கிற டேட்டாஸ் வந்து ரீட்டைல் நம்பர்ஸ் வரும். நமக்கு அதுக்கு ஆக்சஸ் கிடையாது. அது அவங்களுக்குள்ள இன்டர்னலி தான் சர்க்குலேட் ஆகும். ஓகே, நம்ம போகலாம். சிட்ரன் ஃபஸ்ட்டு. சிட்ரன் ஓகே, 155 வண்டி C3. ஆக்சுவலி சிட்ரனோட நம்பர்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த நம்பர்ஸ் வந்து லோ தான். ஏன்னா நம்ம கன்சல்டிங்கில் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கேட்குற ஒரு செக்மெண்ட் என்னன்னா, இந்த சப்காம்பேட் எஸ்யூவி செக்மெண்ட். அதாவது நிறைய பேர் ஹேட்ச்பேக்ஸ் வந்து உண்மையிலே ஹேட்ச்பேக்ஸ் ஃபேட் ஆகிட்டு தான் இருக்குது. அதாவது ஒரு பை சார்ட் எடுத்தோம்னா ஹேட்ச்பேக்கோட ஷேர் வந்து ஒரு 60-70% இருந்த, ஒரு 60% ப்ளஸ் இருந்ததெல்லாம் அப்படியே குறைஞ்சு கீழே வந்தாச்சு. அது என்னென்னா, நம்ம பீப்புளுக்கு வந்து இந்த கிராஸ் ஓவர்ஸ் பிடிக்குது. பேசிக்கலி நம்ம நிறைய பேருக்கு இன்றைக்கி அவங்க கேட்குற ப்ரையாரிட்டி, இப்போ வந்து நம்மக்கிட்ட நம்ம ஒரு பையிங்கில் அவங்கக்கிட்ட கேட்போம், நீங்கள் எந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுறீங்க, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கா, வாட்டர் லாகிங் இருக்கா. முதல்ல அவங்க சொல்கிற விஷயத்தில் சேஃப்டி, ஃபியூல் எக்கானமி, அப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ். இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸில் தான் இந்த ஹேட்ச்பேக்ஸுக்கு பதிலாக பீப்புள் வந்து இதில் வர்றது. இதில் நிறைய பேருக்கு இந்த சிட்ரன் C3 உண்மையிலே பிடிக்கும். அதாவது ஃபங்கியான ஒரு கார், ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும். ஆனால் இது விற்காததுக்கு ரீசன் வந்து சிட்ராயன் தான், அதில் டவுட்டே கிடையாது. நம்ம நிறைய இடத்துல அதை பேசிட்டோம். நம்ம திருப்பி வந்து அதை ஒரு கிரிட்டிசிசமாக உள்ளே கொண்டு போகல. அது அவங்களோட மார்க்கெட்டிங் தான். நாங்கள் ஒரு மணி நேரம் ஒரு
2 நாள் இருக்கும்ல, உட்காந்து எல்லா மேனுஃபேக்சர் நான் எங்களுக்குள்ள இன்டர்னலி நாங்கள் பேசி, அதாவது நாங்கள் பேசுகிற அது ஒரு ரோஸ்டிங் ஸ்டைலில் இருக்கும். இது இப்படி இருந்தா என்ன, அப்படி இருந்தா என்ன, இது ப்ரீமியம் எண்டில் இருந்து லோவர் எண்டுக்கு அவங்க C5லேருந்து C3க்கு வந்த கதையெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதில் நமக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ஒரு காரை வந்து பிளேஸ் பண்ணுற டைம் வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணி பீப்புளுக்கு இடையில் அதை எடுத்துகிட்டு போகலைன்னா திருப்பி அது வந்து செல் ஆகுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இப்போ ரீசெண்டாக நம்ம மோட்டார் ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருந்தோம். அது என்னன்னா, அவருக்கு ப்ராடக்ட் பிடிச்சது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெகிழ்ஸ் இருக்கு, அதெல்லாம் சர்வீஸ் ஸ்டேஷனில் கொண்டு சரி பண்ணி அப்படி ஒரு இதில் போயிட்டு இருந்து திடீர்னு சர்வீஸ் ஸ்டேஷனே இல்லை. அப்போ இவங்களுக்கு அந்த ஆக்சஸும் கிடையாது. அப்போ இப்போ சென்னையிலே அந்த ஒரு புதிய டீலர் தான் வந்திருக்காங்க. இதுதான் இதெல்லாமா சேர்ந்து இப்போ சிட்ரன் C3 விற்காததுக்கு அவங்களோட இன்செப்ஷன் ஒரு மிஸ்டேக். அதுக்கப்புறம் அந்த வேரியண்ட்டை வந்து ஒரு டாப் அண்ட் வேரியண்ட்டை லேட்டாக கொண்டு வந்தாங்க. ஷைன் வேரியண்ட்டை வந்து லேட்டாக கொண்டு வந்தாங்க. லேட்டாக கொண்டு வந்ததெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் திருப்பி கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் டீலர், அதுலேயும் அவங்கள ஹோல்டு பண்ணி தமிழ்நாடு வரைக்கும் பாதி வரைக்கும் வச்சுருந்த டீலர் வந்து சடனாக வித்ட்ரா பண்ணாங்க. இந்த சர்வீஸ் இஷ்யூ இருக்குது. ஆனால் உண்மையிலே இது வந்து வாங்கலாமான்னு கேட்டால் இன்னொரு செட் டீலர்ஷிப் எடுத்திருக்காங்க. சிட்ரான் விட்டுட்டு போவாங்கன்னு நமக்கு தோணலை. நம்ம ரீசெண்டாகவும் பேசினோம். ஆனால் என்ன கதைன்னா, கண்டிப்பாக ஒரு ஃபங்கி லுக்கிங் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பெருசாக யோசிக்காமல், அதாவது இது ரெண்டுக்கும் பொருந்தும், சேம் ஸ்டோரி தான். அதனால தான் நானும் கனெக்ட் பண்ணேன். நீ கரெக்டாக தான் டைமுக்கு எடுத்துகிட்டு வந்த. ரெண்டுமே பொருந்தும். ஆக்சுவலி கம்ஃபர்ட் எதிர்பார்க்குறவங்க, இன்டீரியர் ரூம் எதிர்பார்க்குறவங்க C3யும் பார்க்கலாம், C3 ஏர்கிராஸும் பார்க்கலாம். அதாவது அவங்களோட C3 ஏர்கிராஸை 7 சீட்டரெல்லாம் பார்க்க வேண்டாம். அது வந்து 5 சீட்டர் தான். அந்த 5 சீட்டரில் வந்து எவ்வளவு ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் கிடைக்குமோ கண்டிப்பாக கிடைக்கும். அதில் நம்மளும் ரிவ்யூவில் அதை பேசியிருந்தோம். அப்படி தானே, மெக்கானிக்கலி அதில் காம்ப்ரமைஸ் கிடையாது. ஆனால் ஃபீச்சர்ஸே இல்லை. EC3 வந்து 255 பக்கம் விற்கலாம். அது உண்மையிலே நான் நல்ல நம்பர்ஸாக தான் பார்ப்பேன். 235 தானே. 235 ஆக்சுவலி அவங்க பொசிஷனுக்கு ஒரு மேனுஃபேக்சரோட ஐஸை விடைக்கும் EV விற்கிதுன்னா வந்து அது ஒரு நல்ல நம்பர். அதுக்கு ஒரு ரீசன் கூட இருக்குது. லிட்ரலி C3ல போய் நீ வந்து ஆட்டோமேட்டிக் கேட்ப. அந்த செக்மெண்ட் வந்து இன்றைக்கி ஆட்டோமேட்டிக்கோட செக்மெண்ட். ஏன்னா இப்போது இந்தியாவில் நீ பார்த்தேன்னா யூனிசெக்ஸ் டிரைவிங், நம்ம நிறைய இடத்துல அதை பேசணும்னு நினைக்கிறேன். அது வந்து காமன் ஆகிடுச்சு. அப்போது அது ஆப்வியஸ்லி ஒரு ஆட்டோமேட்டிக் வேணும். C3ல ஏர்கிராஸில் ஆட்டோமேட்டிக் இருக்குது, C3ல வரல. அப்போ அங்கே கேட்குறவங்களுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்னா இதுதான் போகணுன்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்போ அதுதான் சாய்ஸ். அடுத்து ஒரு பயங்கரமான சோகமான நம்பர். C5 வந்து போன 6 மாதத்தில் 4 வண்டி, அந்த 1 மாதத்தில் 2, இன்னொரு மாதத்தில் 1, மிச்சம் 4 மாதம் 0. அது வந்து அதாவது நம்ம மார்க்கெட்டில் அதாவது 10 வருஷம் தாண்டி இல்லை ஒரு 15 வருஷம் தாண்டி பேசுவாங்க சில வண்டிகளை பற்றி. அப்படி பேசப்பட போகிற ஒரு வண்டி தான் வந்து இந்த C5 ஏர்கிராஸ். அதாவது நம்ம நிறைய இடத்துல இதை பதிவு பண்ணியாச்சு. நம்ம எவ்வளோ கார்ஸில் ட்ராவல் பண்ணுறோம்ல. ஆனால் C5 கொடுத்த ஒரு கம்ஃபர்ட் இன்னொரு ஒரு SUVயால் கொடுக்க முடியல. இப்போ செதான்ஸ் எல்லாம் இருக்குது மார்க்கெட்டில். ஆனால் C5 வந்து அது வந்து ஒரு மேஜிக் கார்பெட் ரைடு தான். ஆனால் நம்மளும் அதை நம்ம முந்தா நாட்டுக்கு பேசும்போது பேசிகிட்டு இருந்தோம்ல, உண்மையில அதுக்கு சிட்ரான் தான் ரீசன். இப்போ இது இவங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் அவங்க தான் ரீசன். ஏன்னா இது ஒரு அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டரே இல்லை. இப்போ 40 லட்ச ரூபா போடுறாங்க. 10 லட்ச ரூபாய்க்கான பையரை யோசிக்கும் போது 40 லட்ச ரூபா போடுறவங்க ஒருவேளை இந்த ஜீப்புக்கு கூட இது இருந்திருந்தா இன்னும் ஒரு நம்ப சுத்துருங்க. ஒரே ஷோரூமுக்குள்ளே வச்சிருந்துருக்கலாம் ஜீப் அண்ட் சிட்ரான்னு சொல்லி. அதில் இருந்துட்டு போங்க. ஆல்ரெடி லைனப் கம்மியாக தானே இருக்குது. டீலராது வந்து என்ன காஸ்ட்டு, நம்ம ரியல் எஸ்டேட் காஸ்ட்டை கம்மி பண்ணி ஓட்டி இருக்கலாம். திருவனந்தபுரத்தில் நிசான் ஷோரூமு கூட பைக் ஷோரூம் சேர்ந்துரு, பெனலியோட ஷோரூம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க இதை ரெண்டையும் கிளப் பண்ணி ஒரு இதில் வைக்கிறது வந்து தப்பு இல்லை. ஏன்னா ஒரே பேரன் கம்பெனி, அது பிரச்சனையே கிடையாது. அப்படின்னா அந்த ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆயிருக்கு. அந்த ஜீப் காம்பஸுக்கு நம்பர்ஸ் இதுவும் ஒரு கனெக்ட் ஆயிருக்கு. இன்னொன்று நினைப்பாரு, C5 ஏர்கிராஸை பொறுத்தவரையில் அது வந்து கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டான ஒரு ப்ராடக்ட் இல்லையா. இந்தியாவில் கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டான ஒரு காருன்னா ஒரு ஓனர் சீட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இவங்க ஒரு வேரியண்ட்டை கூட அதில் இருந்து மேக் பண்ணலை. நீங்கள் ஒரு சாஃபர்கிட்ட வண்டியை ஓட்ட கொடுக்குறீங்க, டிரைவர்கிட்ட கொடுத்துக்கிட்டு ஒரு ஓனர் பின்னாடி இருக்கிறதுக்கு 2 கேப்டன் சீட்ஸ் போட்டிருக்கலாம். இது ஒரு ஃபேமிலி பையர் வாங்கும்போது பின்னாடி 3 யூனிக்கான சீட்ஸ், வேற எந்த பிராண்டில் இல்லாத மாதிரி 3 இண்டிவிஜுவல் சீட்ஸ் இருக்குது. 3 நீ அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆனால் இங்கே 2 கேப்டன் சீட்ஸை போட்டு அதை கொஞ்சம் வேரியன்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு இன்கார் என்டர்டெயின்மெண்ட்டில் அதுக்கு செட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ப்ரைஸுக்கு ஜஸ்டிஃபையாக இருக்குது. கோயம்புத்தூர் பெல்ட்டை நீ நினச்சி பாரு, நிறைய ப்ரீமியம் கார்ஸ் நம்ம பார்க்கலாம். சிட்ரான் விற்றதே அங்கே தான். ஏன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு ஷோரூமே அங்கே தான் இருந்தது.
அங்கேயே அவங்களால கன்வின்ஸ் பண்ண முடியாமல் போனதுக்கு இந்த ஓனர் சீட் ஒரு ரீசன். இல்லை இன்னொன்று இப்போ சப்போஸ் ஜீப்பே கூட இருந்திருந்தா சிலவங்களே ஜீப்பில் அந்த கம்ஃபர்ட் வந்து பிடிக்காது, அவங்க அதை ட்ரைவ் பண்ணிட்டு இதை ட்ரைவ் பண்ணும்போது அது கனெக்ட் ஆகிடும். அது உண்மையிலே ஒரு பெரிய மிஸ் அது வந்து. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 10 வருஷம் தாண்டி இதெல்லாம் இல்லாத நேரத்தில் நம்ம மார்க்கெட்டெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அந்த நேரம்லாம் பீப்புள் வந்து தேடுவாங்க. அதுலேயும் ஃபஸ்ட்டு மாடல் C5 வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த ஜாய்ஸ்டிக் ஸ்டைலில் உள்ள கியர் ஸ்டிக், அந்த புதுசில் வந்து ஸ்விட்ச் பை ஒயர்லாம் அது ஒரு இதே இல்லை. நமக்கு அந்த மெக்கானிக்கல் இருந்தால் தான் அந்த ஃபீல் இருக்கும். அப்படி அது வந்து சேட் நம்பர்ஸ். ஹாண்டானா சிட்டி 1044, அது நம்மளோட எலிவேட்டும் 1550. எலிவேட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாதான். சிட்டியோட நம்பர்ஸ் வந்து எலிவேட் கொஞ்சம் கேனிபலைஸ் பண்ணதுன்னு நம்ம சொல்ல முடியும். ரெண்டும் இதாகுது. இன்னொன்று என்னன்னா மார்க்கெட் வந்து டோட்டலி மாறியாச்சு. எலிவேட் இப்போ பார்த்தா சிட்டிக்கு தான் காம்படிஷன். ஆமாம், அவங்களுக்குள்ளதான் நம்ம இது இப்போ பேசணும். எலிவேட்டோட நம்பர் வந்து டிசம்பர்ல 4300 இருந்து அப்படியே கம்மியாகி 1500 வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நான் ஒரு சிவிக்கோட ஒரு கஸ்டமர் கிட்ட நான் கன்சல்டிங் பேசினேன் ரீசெண்டாக. அவர் வந்து 15 வருஷமா சிவிக் வச்சிருக்காரு. ஹோண்டாவோட ஒரு ஆர்டன் ஃபேன். அவர் மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து இது எலிவேட் வந்து கன்வின்ஸே ஆகலை. இப்போ அவர் எதிர்பார்த்தது அவருக்கு கிடைக்கல. அவர் அதனால என்ன பண்றாரு, கொரியன்ஸ்க்கு தான் போறாரு. அவரே இப்போ நான் வந்து கொரியனுக்கு அவரை டைவர்ட் பண்ணி விடல. இல்லை கொரியன்ஸ் நிறைய இந்த பிரச்சனை நிறைய செல்லாவியது வேற வழி இல்லாம போறது மாதிரி இருக்கு. இப்போ இந்த ஃபோக்ஸ்வேகன் சாய்ஸ் இல்லையே. நீ இப்போ வந்து வீட்டில் பிள்ளைகள் வந்து பேனராமிக் கேட்பாங்க. பிள்ளைகள் வந்து இப்போ ஒன்றும் வேண்டாம், ஸ்கூலில் ஒரு டீனேஜுக்கு மேலே இருக்கிறவங்க காலேஜில் படிக்கிற பிள்ளைகள்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருக்கிற வெஹிக்கிள் இவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த வெஹிக்கிள் ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கிறது தெரியும். இப்போ போஸ்டிங்காக இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக சொல்கிறதுனால அந்த பிள்ளைகளுக்குள்ள அந்த கம்யூனிகேஷன் இருக்கும். அப்போ இன்னும் நம்ம கார் வாங்கும்போது நமக்கு காரில் இது இருக்கணும்னு இந்த பிள்ளைகள் இன்சிஸ்ட் பண்ணோம். முன்னாடி எல்லாம் நம்ம அப்பாட்ட எல்லாம் இதெல்லாம் பேசவே முடியாது. போன ஜென்ரேஷனில் வாங்கினா வாங்கி தருவாங்க போவோம். இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. ஒரு டைனிங் டேபிள் டிஸ்கஷன் இன்னைக்கு இருக்குது. பிள்ளைகளோட சாய்ஸஸும் டிஸ்கஸ் பண்ணப்படுது. ஏன்னா நான் பேசும்போது பேசி முடிச்சுட்டு தம்பிக்கு கூட உங்ககிட்ட 2 கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லிட்டு சின்ன பையங்க கூட வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அவங்க எல்லாம் அப்பா அம்மா 15 நிமிஷம் பேசுன வரைக்கும் நிறைய விஷயங்கள் இவங்க கேட்பாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது தான் இந்த டெசிஷன் மேக்கிங்கில் வர்ற கன்ஃபியூஷன். இன்ஃபேக்ட் என்னன்னா நம்ம வந்து எலிவேட்டர் ரோஸ் பண்ணதா ஒரு சீசனில் நிறைய பேர் கடுப்பாக இருந்தாங்க. ஆக்சுவலி நம்ம பேசுனது என்னன்னுள்ளது இப்போதான் தெரியுது. என்ன இனிஷியல் ஹைப்ல பையர்ஸ் ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் காமன் பையர்ஸ் வாங்க மாட்டாங்க. அவ்வளவுதான் சிம்பிள். எலிவேட்டர்லாம் சாலிடா 5000 யூனிட்ஸ் விற்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். அது கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருந்தா. ஏன்னா ஒன்றும் வேண்டாம், அதில் டீசல் இருந்திருந்தாலோ இல்லை ஹைப்ரிட் இருந்திருந்தாலோ 5000 நம்பர்ஸ் வந்திருக்கும். சிட்டியோட நம்பர் ஸ்லோ ஆனதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து டீசல் இல்லாதது. டீசல் கம்மியானது வந்து செடான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து லிட்டரலி இன்னைக்கு வந்து மெயின் கன்சர்ன். நீ மார்த்தாண்ட பாலத்துக்கு கீழே பாரு, அன்னைக்கு ஒரு சியாஸோட ஃப்ரெண்டு பம்பர் அந்த இதில் லாக்காய் அப்படி நின்றுட்டு இருந்தது. நம்ம மேலே கீழே இப்போ வர்றதில்ல, ஃபுல்லாக மேலோடி தான் சுற்றிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி எவ்வளவோ ரோடுகள் இருக்குது. இன்னொன்று இப்போ வெர்டஸ்லாவியா ஹுண்டை வந்து டக்குன்னு 3 year உள்ள வந்தது இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு. இன்னொன்று இப்போ நீ வந்து நம்ம இதை அடிக்கடி பேசுகிற ஒரு விஷயம், ஒர்க் பண்ணி தான் அந்த என்ஜினில் இருந்து அவுட்புட் எடுக்கணும். சும்மா நீ ரெகுலராக ஓட்டிகிட்டு இருந்தால் வந்து அந்த அவுட்புட் கிடைக்காது. ஆனால் யார் வாங்கலான்னு கூட நம்ம சொல்லுவோம். எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் ஓனர்ஷிப்புக்கு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அதில் எந்த ஃப்ரில்ஸுமே தேவையில்லை. அதாவது மெக்கானிக்கலி சாலிடான ஒரு காராக இருக்கணும், கம்ப்ளைண்டே வராமல் ஓட்டணும்னா இன்றைக்கும் சிட்டி வாங்கலாம். உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பிரச்சனை இல்லைன்னா சூப்பரான சீட்ஸு, நல்ல கம்ஃபர்டபுளான கேபின், மேக்ஸிமம் மிஷின் மினிமம், சாரி எல்லாம் முடங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 20 mm கிரவுண்ட், என்னென்ன இன்ஜினியரிங் அதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் பட்டர் ஸ்மூத்தான என்ஜின், அது டியூரபிலிட்டி ரிலையபிலிட்டி பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த ஒரு நெக்ஸ்ட் ஜென்னுக்கான இது கொடுக்கல. அதில் இந்த நம்பர்ஸ் இன்னும் குறையும். போக நீ பாரு, இன்னும் நம்பர்ஸ் குறைஞ்சிட்டே தான் இருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா எலிவேட் வந்து நீட்ஸ் என்ன சொல்கிறது, ரிஃப்ரெஷ் கண்டிப்பாக உடனே தேவைப்படுது. அட்லீஸ்ட் இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்காக அவங்க ஏதாவது பண்ணணும். அங்கே எலிவேட் லான்ச் பண்ணப்போ அந்த ஹைப்ரிட் இல்லைன்னா எலக்ட்ரிக் பற்றி ஒரு அப்டேட் கொடுப்பேன். ஒரு 5 மாசத்துல வருங்கன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் அதை பற்றி எலக்ட்ரிக் எல்லாம் அது வந்து அந்த காஃபின்ல ஒரு திருப்பி ஒரு ஆணியாக தான் இருக்க போகுது. எலக்ட்ரிக்கெல்லாம் நீ வந்து முதல்ல அந்த பிராண்ட் ஸ்ட்ரகிளாக இருக்கிற பிராண்டை வெளியே எடுத்துகிட்டு வரணும், டீலர்ஸை சப்போர்ட் பண்ணணும். இதில் அல்டிமேட்டாக நான் என்ன மீன் பண்ணுவேன்னா, இதில் இப்போ பிராண்ட் இருக்காங்க, கஸ்டமர்ஸ் இருக்காங்க. கஸ்டமர்ஸுக்கு இது இல்லைன்னா இன்னொரு வண்டி கிடைக்க போகுது, அவங்களுக்கு அதில் நஷ்டம் ஒன்றும் இருக்க போகிறது இல்லை. ஆனால் இங்கே மாற்றுறது இடையில இருக்கிற டீலர் ஒரு ப்ரைமான ஒரு லொக்கேஷனில் ஒரு செட்டப்பையும் வச்சுக்கிட்டு
ஒரே ஒரு ப்ராடக்டை நம்பி வந்து அவங்க எவ்வளோ நாள் வண்டி ஓட்ட முடியும்? ரிஸ்க்கு. அதுக்கப்புறம் அமேசான் இப்போ செக்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது டிசைர் வந்து ஒரு 15,000 விற்கும், ஆரா வந்து ஒரு 4,500 விற்கும், அமேசான் ஒரு 2,200 தான் விற்கும். ஆக்சுவலி டிசைரில் நம்ம ஒரு ஃபேக்டர் கூட சொல்லணும். டிசைரில் அந்த நம்பர்ஸில் வந்து பார்த்தோம்னா டாக்ஸியும் ஒரு ரீசன். அது வந்து சிஎன்ஜியில் ஒரு பெரிய நம்பர்ஸ் வித்துட்டு இருக்குது. நம்ம இப்போ எங்கே பார்த்தாலும் டிசைர் டாக்ஸி பார்க்க இப்போ ஒருவேளை சிஎன்ஜி கொடுத்துருக்கோம் யாரு அமேஸ்ல. கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். அதுதான் பாரு. இப்போ ஏன்னா அமேஸ் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் செல்லாச்சு டாக்ஸி மார்க்கெட். அடுத்து தான் ஆக்சுவலி 1.2 பெட்ரோல் ஃபியூல் எக்கனாமி கம்மி. ஜாப்பனீஸில் உள்ள மற்ற இப்போ சுசுகி எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரிஃபைன்மெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. இப்போ நீ வந்து இப்போ நான் ஒரு டாக்ஸி ஓட்டுறேன்னா எண்ட் ஆஃப் த டே எனக்கு எவ்வளோ எஃபிஷியண்டாக அந்த என்ஜின் இருக்குது தான் மெயினாக தேவை. இப்போ நம்ம வந்து பூட் ஸ்பேஸில் வந்து ஒரு பெரிய டேங்கை வச்சுக்கிட்டு நம்ம கஸ்டமரோட பொருட்களை கஷ்டப்பட்டு ஃப்ரண்ட் சீட்டை மடக்கி விட்டு ஃப்ரண்ட் சீட்டுக்குள்ளே எல்லாம் பொருளை வச்சு ஓட்டுறோன்னா எஃபிஷியன்சிக்காக மட்டும்தான். சிஎன்ஜிக்கு லைனில் நிற்கணும். சாயங்காலம் நம்ம பார்த்துருப்போம்ல சில இடங்களில் சிட்டிஸ்லாம் சிஎன்ஜிக்கு லைனில் நின்னா தான் சிஎன்ஜி போட முடியும். உடனே போட முடியுமா? ஃபுல் டேங்க் தான் போட முடியும். அவ்வளோ காற்று நிற்கணும். இதெல்லாம் பண்ணுறது அவங்களோட எஃபிஷியன்சி தான். அப்போ தான் உனக்கு இஎம்ஐ கட்ட முடியும், வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போக முடியும். இந்த இடத்துல எஃபிஷியன்சி இல்லைன்னா கஷ்டம். ஃபஸ்ட் ஜென் அமேஸில் வந்து டீசல் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அமேஸ் டாக்ஸியில் நம்ம பார்க்கவே முடியாது. இப்போ டிசைர் அது அப்படி போயிட்டுருக்கு. இன்னொன்று அந்த ரூரல் மார்க்கெட்டில் இன்றைக்கும் பீப்புள் வந்து டிசைரஸை தான் நான் வாங்கிட்டு இருக்காங்க. அது அப்படி போயிட்டுருக்கு. இன்னும் நெக்ஸ்ட் ஜென் வரும்போது இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே கொஞ்சம் சேல்ஸு கூட அது எடுக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் ஜெனில் சன்ரூஃப் எல்லாம் வரப்போது நம்ம கேள்விப்பட்டோம். ஸ்விஃப்ட்டுக்கு இதுக்கும் கொஞ்சம் நேற்றுக்கு நான் ஒரு போஸ்ட் வாசித்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அவங்க வரட்டும், அப்படி இருக்கட்டும். அமேஸுக்கு நடந்த மிஸ்டேக் என்னன்னா, ஹோண்டாவோட கல்ட்டான பீப்புள் அமேஸ் வாங்க நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு நம்ம முதல்ல இன்ட்ரோலே பேசின விட இன்டர்நெட்டில் அடுத்த ஜென் அமேஸ் வருதுன்னு உள்ள ஒரு நியூஸ் இருக்கு. அது வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்க, பையர்ஸை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு டெசிஷன் எடுக்கிறோம், ஹார்ட் அண்ட் மணியை போடுறோம், திருப்பி நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரிவர்ஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இப்போ வந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. ஆனால் ஹோண்டால இருந்து ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. என்னோட நம்பிக்கைக்கு இந்த வருஷம் வருமானு உண்மையிலே தெரியாது. ஏன்னா இந்த வருஷம் டைம்ல நமக்கு ஓரளவு தெரிஞ்சாச்சு என்னென்ன வரப்போகுதுன்னு சொல்லி. அது ஒரு ரீசன். அப்போ அமேஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலை. இன்னொன்று ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தோன்னா கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி அதில் எதுவுமே இல்லை. இப்போ எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 2215. ஆக்சுவலி சாலிடாக ஒரு 8000 யூனிட்ஸ் வித்துட்டு இருந்தது ஒரு சீசனில், இந்த நியூ ஜென் அமேஸ் வந்ததுக்கப்புறம். அது அப்படியே குறைஞ்சு. ஆனாலும் இன்னைக்கு ஹோண்டா இருக்கிற நிலைமைக்கு அது நல்ல நம்பர்ஸ் தான். ஆனால் இது இப்போ யாரெல்லாம் வாங்கலான்னு கூட சொல்லிடுவோம். சிட்டி சொல்லிட்டோம். எலிவேட் சிட்டியோட சேம் ஸ்டோரி தான். கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க சீட்டு. ஆனால் வந்து ரெண்டு நெகட்டிவ் இருக்கு. ஃபியூல் எஃபிஷியன்சி கீழே வரும், நாய்ஸியாக இருக்குது. ஏன்னா அந்த ஃபீட்பேக் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது நம்ம ஒரு செதானோட அந்த ஏரோடைனாமிக்கும் ட்ராக் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கிறது வந்து எலிவேட்டில் கிடையாது. அந்த பாக்ஸி நேச்சர் வந்து கண்டிப்பாக ஒரு நாய்ஸை க்ரியேட் பண்ணுது. ரெண்டாவது சேம் டியூன் என்ஜின்னால அந்த ஒரு பஞ்ச் அதில் மிஸ் ஆகுது. உண்மையிலே அவங்களே நல்ல ஒரு ஹைப்பு கிடச்சி எலிவேட்டுக்கு. அது அப்படி ஹைப்பை யூஸே பண்ணல, வேஸ்டட் தான். அது அவங்களுக்கு தெரியாததுனால எல்லாம் கிடையாது. இடையில இருக்கிற பீப்புள் வந்து நமக்கு அந்த வியூஸ் போறத வச்சு பார்த்தாலும் தெரியும். எல்லா வீடியோஸும் நல்லா எலிவேட் வியூஸ் நல்லா தான் போச்சு. எல்லா சேனல்லையும் நல்லா போச்சு. அந்த அளவுக்கு பீப்புள் எதிர்பார்த்தாங்க, யூஸ் கேபிட்டலைஸ் பண்ணாங்க. ஆல்கசார் 944 அது லிட்ரலி கிரெட்டாவும் ஆல்கசாரில் ஃபேஸ் லிஃப்ட் வரப்போகுதுன்னு உள்ள ரீசனும் தான். கிரெட்டாவோட லான்ச்சுக்கு அப்புறம் ஆல்கசார் உண்மையிலே கொஞ்சம் எப்படி சொல்லலாம், வேல்யூ ஃபார் மணி இல்லாமல் போன ஒரு ஃபீல் இருக்கு. அது நேரமே டவுன் ஆயிருந்தது. அடுத்து அதுக்கப்புறம் ஒரு 1200 வந்தது. ஆனால் ஒரு காலமே ஆல்கசார் ஒரு பெஸ்ட் செல்லர் கிடையாது. கிரெட்டாக்க பாதி நம்பர்ஸ் கூட விற்காது. அதுக்கு ரீசன் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒரு மார்க்கெட்டில் ஒன்று கனெக்ட் ஆகலைன்னா அது அப்படியே ஸ்லோ ஆயிரும்னு சொல்கிறது. இன்னொன்று ஆல்கசாரோட ஃபேஸ் லிஃப்ட் நமக்கு தெரிஞ்சு இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் வந்துடும், ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்குது. ஆல்கசார் ஃபேஸ் லிஃப்ட்டில் 3வது ரோக்கு சீட்டு வந்தும் ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணுறது நல்லது. அப்புறம் யூஷுவல் ஸ்டஃப் அவங்களோட, ஏன்னா நீ நல்லா பாரு, ஹிண்டேயோட அந்த நியூ யூசர் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஆல்கசாரில் இருந்து தான் வந்தது. அது அப்படியே கரெக்டாக போச்சுது. இப்போ வந்து அதெல்லாம் காமன் ஆகிடுச்சு. இனி ஆடாஸும் அந்த இன்டீரியரில் உள்ள டிசைன் ட்வீக்ஸும் வந்து கண்டிப்பாக இதில் வரும். ஆனால் இப்போ யார் ஆல்கசார் வாங்கலான்னா கண்டிப்பாக ப்ரைஸ் ஹைக் இருக்கும். எப்படியும் 2 lakhs rupeesக்கு மேலே போயிடும். இந்த மந்த்லேருந்து எப்படியும் வந்து நல்ல டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க இருக்கிற இன்வென்ட்ரியை கிளியர் பண்ணுறதுக்கு. அந்த நேரம் நல்ல டிஸ்கவுண்டோட பேசிக்காக ஆல்கசார் இப்போ இருக்கிற ஸ்டைலில் வேணும்னா வாங்கலாம். ஏன்னா நான் ஆல்கசாரை பற்றி திருப்பி பேசணும்னு நிறைய தடவை நம்ம பேசியாச்சு.
அது வந்து நல்ல கார். அதாவது ஆல்கசாரை பற்றி ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ சம்படி வந்து 3rd row சீட் வந்து யூஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் 2nd ரோவில் வந்து உங்களுக்கு ப்ரைமரியாக கம்ஃபர்ட் தேவைப்படுதுன்னா 3வது ரோவை நீங்கள் கலத்தி எடுத்துக்கிட்டு 2nd ரோவை ரெக்லைன் பண்ணால் ஸ்லைடிங் பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டில் அதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. அதாவது 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஃபியூல் எஃபிஷியண்டாக இருக்குது. டீசல் டர்போ பெட்ரோல் யூஷுவல் ஸ்டப் தான், ஆனால் ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கு, கிரெட்டாவோடைக்கும் நல்லா இருக்கும் இப்போ இருக்கிற ஆல்கசார். வெர்னானா 1381 வெர்னா கொஞ்சம் நல்ல ஏறி வந்துட்டு இப்போ ஸ்லோ ஆச்சு, அப்படி தானே? 1381 அது புதிய கிரெட்டாவோட எஃபெக்ட் தான். வெர்னா லான்ச் ஆன டைம் 4000 பக்கம்லாம் இல்லை, வெர்னா லான்ச் ஆனப்போ கரெக்டாக கொஞ்சம் பேசிக்காக ஆனால் அட்டாச் அது இது ஒன்றும் கிடையாது. இப்போது நீ ஒரே ஷோரூமில் போகும்போது நமக்கு வந்து ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணுற ஒரு ஸ்டைல் இருக்குது. இப்போ ஹிண்டே கார்னு முடிவெடுப்பாங்க, வெர்னான்னு சொல்லி இப்போ மேலுக்கு பிடிச்சாலும் ஃபேமிலி அண்ட் கிட்ஸுக்கு வந்து இந்த எஸ்யூவி பிடிக்கும் இல்லையா? கொஞ்சம் பெரிய பேனராமிக் சன்ரூஃப், அப்புறம் வந்து அப்ரைட் சீட்டிங் பொசிஷன், எஸ்யூவின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுலேயும் புதிய கிரெட்டா பீப்புளுக்கு ஈஸியாக பிடிக்குது. நிறைய பேருக்கு புதிய கிரெட்டா ரொம்ப பிடிக்குது, அது என்னன்னு தெரியல. அதுதான் ஆப்வியஸ் ரீசன். ஆனால் அந்த செக்மெண்ட் உண்மையிலே ஆல்மோஸ்ட் டன் இல்லையா? ஒன்றும் இல்லை, செடான் அதனால விற்கல. அதான் ஐசியில் போட்டுருக்கு. என்ன ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போகும், அப்படிதானே? அதுலேயும் இந்த 2 ஃபேஸ்லிஃப்ட் எல்லாம் கொண்டு வராங்க. அதுதான் இந்த ஜெர்மன் டியோவும் ஹிண்டையும் அதில் ஒரு ப்ராடக்ட்டை வந்து அப்டேட் பண்ணல. இந்த செக்மெண்ட் டோட்டலாக முடிஞ்சிருக்கும், இந்த செக்மெண்ட் இருந்திருக்கு அது லிட்டரலி. இப்போ நீ ஸ்கோடா அந்த சப்-4 மீட்டர்லாம் கொண்டுருமா செடான் மெதுவாக ஸ்லோவாக ஒதுங்கிடும். ஏன்னா ஆனால் ஸ்கோடா இந்த வெர்டஸ்லாவியா அப்படி கொஞ்சம் சேல்ஸ் கம்மியானாலும் அப்படி வெர்டஸ்லாவியாக்க ஃபாலோவர்ஸ் அது வேற. அதாவது நீ வந்து ஆமாம் ஆமாம், அது வந்து எப்படின்னா இப்போ நீ வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கணும். முன்னாடி நமக்கு எல்லா செடான்ஸும் பவர் அண்ட் டார்க்கும் கொடுத்துட்டு இருந்து, இன்னைக்கு அந்த பவர் அண்ட் டார்க்கும் வேணும்னா அந்த ஒரு ஹேண்ட்லிங் உனக்கு வேணும்னா அங்கே மட்டும்தானே போக முடியும், வேற சாய்ஸ் இல்லை. ஒரு பேட்ஜ் வேல்யூ இருக்கு. அதுலேயும் ஸ்லாவியா அப்படி தான், வெர்டஸும் அப்படி தான், ஸ்டாண்ட் அவுட்டாக தான் இருக்குது. நீ இந்த மற்ற காம்படிஷனில் இருந்து தனியாக தானே இருக்குது, அந்த ஒரு ப்ரீமியம் இது இருக்குது. அப்புறம் ஜீப்னா காம்பஸ் நம்ம போன பாட்காஸ்ட்டில் அதை பேசினோம், அது ஆல்மோஸ்ட் கீழே வந்தாச்சு. இந்த நம்பர்ஸ் வந்து வச்செல்லாம் அவங்களால ஒரு டீலர்ஷிப் எல்லாம் ரன் பண்ணவே முடியாது. 269 கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ஒரு மாருதி டீலர் விற்கிற நம்பர் அது. இதோட அதிகமாக விற்பாங்க. நெக்ஸாவையும் அரீனாவையும் சேர்த்தா, நான் சும்மா சொல்கிறேன், நம்ம மார்க்கெட்டோட ஹிண்டே ஆவரேஜாக ஒரு 200-220 வண்டி விற்கும், 2 டீலர்ஷிப்பும் சேர்த்து. மாருதி வந்து 2 சேர்த்து ஒரு 300-350 வண்டி விற்கும். அப்படி பார்த்தா ஒரு பிராண்டோட டோட்டல் பேன் இண்டியா லெவலியாக நம்ம பேசுகிறோம். மெரிடியன் 75 மெரிடியன் தெரிஞ்சது தான். நம்ம இதே தான் வந்து முன்னாடி மெரிடியனுக்கு பேசும்போதே நம்ம சொன்னோம், மெரிடியன் எங்கேயுமே போய் ஹெட் ஆகாது. ஏன்னா மெரிடியனை வந்து ஒன்று ஆஃப் ரோடராக பண்ணியிருக்கணும், இல்லைன்னா ஃபேமிலிக்காக பண்ணியிருக்கணும். நாங்கள் ஃபேமிலிக்கு கொஞ்சோண்டு ஸ்பேஸும் தருவோம், ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி வேணும்னா யாருக்கு வேணும்? அது ஃபேமிலியை கூப்பிட்டு போய் நீ வந்து ஹில்ஸுக்காக போக போகிறோம், ஹில்ஸுக்கு போகலாம், ஆஃப் ரோட் பண்ணியா நம்ம போக போகிறோம்? இல்லை, அவங்களுக்கு அந்த ஆடும் கேம்பெயினுமே நமக்கு மேட்ச் ஆகி எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. என்ன பண்ணியிருக்கணும்? உள்ள ஒரு 10 பேரை யாரை இது மாதிரி காட்டிட்டு ஒரு பார்ட்டிக்கு போய் 10 பேர் இறங்க இது மாதிரி இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு அங்கே அவங்களோட பிளான்ட்டுக்கு பின்னாடி உள்ள அந்த ஆஃப் ரோட் ஃபெசிலிட்டியில் எல்லா மீடியாவையும் கூட்டிகிட்டு வந்து மெரிடியனையும் அண்ணாந்து பார்த்து கீழே இறக்கி எல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம் இல்லை? அது யாருக்கு வேணும்? 3வது ரோவில் ஒரு வெஹிக்கிளை கொண்டு போய் யார் ஆஃப் ரோட் பண்ண போகிறோம்? ஆஃப் ரோடிங் பண்ணவங்க யார்? மெரிடியன் வாங்குறாங்க, அவங்க ஜீப் வாங்கிட்டு போவாங்க, காம்பஸ் வாங்கிட்டு போவாங்க, இல்லைன்னா அதுக்கு மேலே பட்ஜெட்டில் வாங்குவாங்க. ஆமாம், இல்லை அது பிளேஸ் ஆகல, இல்லை அது என்ன பொசிஷன்? ஆஃப் ரோடர்ஸ்னாலே இப்போ அவ்வளோ ஆஃப் ரோடிங் மட்டும் பண்ணி அவ்வளோ பட்ஜெட்டு போக மாட்டேன். இப்போ தாரோ கூர்க்காயோ அந்த மாதிரியே இல்லை. அது அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸ் என்னன்னு அந்த ப்ராடக்டை பற்றி நம்ம கேட்டோம்னா 4x4 ஃபுல்லி 4x4 கேப்பபிள், 3வது ரோவில் ஸ்பேஸ் இருக்கா? இல்லை. இவ்வளோ லெங்க் இருக்குது, இவ்வளோ பாக்ஸியான ஸ்லைடிங்கில் இருக்கா? இல்லை. அப்போ என்ன லாஜிக்? அது செட் ஆகலை. அதுக்கு பேசாமல் காம்பஸாகவே இருந்துட்டு போயிருக்கலாம். காம்பஸ் தானே அது, லிட்ரலி எக்ஸல் சைஸ் காம்பஸ். ஓகே, அடுத்து கியால வந்து நம்ம இதை சொல்ல மிஸ் பண்ணிட்டோம். நம்ம இடையில யார் வாங்கணும்னு சொல்லி மிஸ் பண்ணிட்டோம். காம்பஸும் மெரிடியனும் எப்படி சொல்கிறது, காம்பஸில் வந்து உங்களுக்கு பின்னாடி சீட் வந்து காம்பஸ் யார் வாங்கணும்னு உங்களுக்கு தெரியும். காம்பஸில் பின்னாடி சீட் வந்து கொஞ்சம் ஃபேமிலியாக வந்து இல்லை இது என்ன காருன்னு நினைக்கிறாங்கன்னா
சரி, அதுக்கு மட்டும் வாங்கலாம். ஆனால் அதுக்கு ஸ்லைடிங் எல்லாம் நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் பண்ணணும். அப்படின்னாலும் சொல்ல முடியாது. நீங்க மெரிடியனை எப்படி சொல்ல? அதுதான் லாஜிக் இல்லை, சரிதான். ஆனால் அது கொடுக்குற ஹேண்ட்லிங் வந்து அவ்வளோ பெரிய இல்லை, இவ்வளோ லெங்க். நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, இவ்வளோ வீல் பேஸ் இருந்து இவ்வளோ பாக்ஸியான ஒரு ஷேப் இருந்தோம். அது கொடுக்குற அந்த ஒரு, நான் அந்த காம்பஸ் அன்னைக்கு எடுக்க போகும்போது மெரிடியன் ஓட்டினோம். அப்போ தான் நினச்சேன், சரி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க. அந்த இன்டீரியரை மட்டும் ப்ராப்பராக இன்ஜினியரிங் பண்ணி அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருந்தா அந்த வண்டியோட அமைப்பு வேறு மாதிரி இருந்திருக்கும். மிஸ் கியாவில் வந்து இருக்க கார்ஸ் லோ செல்லிங் கிடையாது. ஆனால் நம்ம அன்னைக்கு பேசணும் தெரியுமா, செல்டாஸ் இப்போ நம்ம பார்க்கறது இல்லைன்னா அது வந்து டிசம்பர்லேருந்து ஒரு 9,000லேருந்து அப்படியே கம்மியாகி 6,500 அது வந்துட்டு இருக்கு. அப்படியா? ஆனால் அந்த நம்பர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இல்லையா? இல்லை, அது புதிய கரெக்டாக வர போய் இருக்கலாம், கரெக்டாவோட எஃபெக்ட் தான். இந்த கியாயை நம்ம இப்போ பார்க்கிறது கொஞ்சம் குறையது மாதிரி. சோனட்டும் நம்ம இப்போ சோனட்டோட நம்பர்ஸ் கம்மி. அப்போ அவங்க யாரை விற்கிறாங்க இப்போ 25Kல? 25 to 26K ஆவரேஜ் அவங்க மந்த்லி செல் பண்ணுவாங்க. சோனட் வந்து ஃபேஸ் லிஃப்ட் லான்ச் ஆயிருக்குல்ல, 11,000லேருந்து அப்படியே கம்மியாகி 7,000 வந்திருக்கு. மந்த்லி ஒரு 2,000 கம்மியாயிருக்கு. ஆக்சுவலி இது ஒரு ப்ரெடிக்ஷனாக என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் பார்க்குற மார்க்கெட் இதில் அனதர் 1 year பீரியடில் நம்ம பார்த்தோம்னா இந்த சப்காம்பேக்ட் எவ்வளோ க்ரோ ஆகுதோ அவ்வளோ தூரம் சப் 4 மீட்டருக்கு டேஞ்சர். சப் 4 மீட்டரும் சப்காம்பேக்டுமா சேர்ந்து அடுத்து மிட் சைஸ் இருக்குது. இந்த சப்காம்பேக்ட் இந்த பக்கம் சப் 4 மீட்டர் மிட் சைஸ். பீப்புள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா ப்ராக்கெட்டில் எஸ்யூவி வாங்கணும்னு சொல்கிறவங்க இப்போ சப் 4 மீட்டருக்கு போனால் அதில் ஆட்டோமேட்டிக்னா கஷ்டம், 11 லட்சத்துக்கு கிடைக்கல, 16 லட்சம் போகணும். இந்த 16 லட்ச ரூபாய்க்கு போகிறவங்க எதுக்கு நான் 16 லட்ச ரூபாய்க்கு வந்துட்டேன், நான் மிட் சைஸ் போகலாமேன்னு சொல்லி இந்த ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு ஸ்லோலி பட் ஸ்டடிலி கொஞ்சம் கிரஞ்ச் ஆகும். இடையில 3X வந்ததுனால அது கொஞ்சம் கூட பிஸியாக இருக்குது இப்போ. ஆனால் இது செட்டில் ஆகும்போது இந்த கேப் வந்து கொஞ்சம் நேரம் ஆகி இந்த 2 செக்மெண்ட்டுக்கு தான் அது பெனிஃபிட்டை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். போக கேரன்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. கேரன்ஸுக்கு வர அந்த இதில் காம்படிஷன் கிடையாது. அதுவும் கேரன்ஸ் மோனோபோலி தானே இருக்குது. மெயினாக கேரன்ஸில் மட்டும் ஐவிடி இருந்திருந்துன்னு வச்சுக்கேன், இன்னும் நிறைய நம்பர்ஸ் விற்றுருங்க. XL6ஓட சேல்ஸ் அதை தூக்கி இருக்கும். நிறைய பேர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடில் ஆட்டோமேட்டிக் இல்லாதனால தான் XL6 போகிறாங்க. அப்புறம் மகேந்திரானா மராசோ 16 நிறைய பேசின ப்ராடக்ட் அது. அது நம்ம வைக்கிது இல்லை, அது 16 இல்லை. ரீசெண்டாக நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு த்ரெட்டில் அது வாசித்தேன். இல்லை, அது அவங்க ஃபோக்கஸ் பண்ணல, சும்மா கேட்கவங்கள மட்டும். நான் வந்து அன்னைக்கு கோயம்புத்தூரில் டேன்ட்ட சொன்னேன் இல்லை, கோயம்புத்தூரில் நாங்கள் லுலு மாலில் லுலு ஹைப்பர், நம்ம இங்கே தானே மால் ஹைப்பர் மார்க்கெட்டில் வந்து நான் அந்த இதில் உட்காந்துருந்தேன். நம்ம ஒரு மோட்டோ ஃபேம், அவர் இதையும் கேட்கலாம். அவர் வந்து பேசிட்டு போனார். அவங்க வந்து ஊட்டியில் பையன் படிக்கிறான். அப்போ கோயம்புத்தூர் டு ஊட்டி வந்து வீக்லி போயிட்டு பையனை விட்டுட்டு வீக்கெண்ட் ட்ராப் பண்ணுவாங்க, திருப்பி வீக்ஸில் கொண்டு விடுவாங்க. அப்போ அவங்க ஃபுல்லாக ஹில்ஸ் ஓட்டினதில் வண்டி மற்றபடி நிரப்பில் வந்து சூப்பராக இருக்குது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஹில்ஸில் 2 தடவை அவங்க டிரான்ஸ்மிஷன் டோட்டலாக மாற்றிருக்காங்க வேரண்டியில். அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா, ஃப்ரண்ட் வீல் டிரைவாக இருக்கிறதுனால ஃபுல் பீப்புள் லக்கேஜோட அது போகும்போது டிரான்ஸ்மிஷனில் வந்து அதோட லோட் ஆகி டிரான்ஸ்மிஷனில் ஸ்லிப்பேஜ் நாய்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு. அதனால கொடுத்துட்டு இப்போ கிறிஸ்டா வாங்கியிருக்காங்க புதுசாக. இப்போ அந்த மாதிரி இடங்கள்லையும் நிறைய பேருக்கு பேட் இமேஜஸ் இருக்குது. ஆனால் நம்ம வண்டி நல்லா தான் போயிட்டு இருக்கு, 70 சம்திங் ஆயிடுச்சு. ஹில்ஸ் பேஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு அது நெகட்டிவ்ஸ் தான். ஆனால் அது இனி வேஸ்டட் தான். இனி டைம் முடிஞ்சு போச்சு. வேஸ்டட்னு சொல்லக்கூடாது, அது என்ன சொல்கிறோம், ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. இனி எல்லாம் நம்ம இப்போ யாருக்கும் சஜஸ்ட் பண்ணி மாசங்களாச்சு. இல்லை, அவங்க மஹேந்திராயே இல்லையானே தெரியல. ஆமாம், மஹேந்திராயே ஏதோ ப்ரொமோட் பண்ணல. இப்போ M2 தான். அந்த M2 டாக்ஸியில் அங்கங்கே இப்போ பார்க்க முடியும் புதுசாக. மற்றபடி ஒரு வண்டி கூட நம்ம பார்க்கல. 400 701 400 நம்பர்ஸ் ஆகுது. இல்ல 701 அது கம்பேர் இல்ல. ஆக்சுவலி என்னன்னா, ஏன் நல்ல நம்பர்ஸ் இல்லைன்னு நான் சொல்றேன், மஹேந்திராவோட கரண்ட் ஸ்டேட்டுக்கு, அதாவது நம்ம இப்போ ஒரு ஈவியா அதை பார்த்தா அது ரெண்டாவது பேசுவோம். மஹேந்திரா மேல இப்போ நீ நேற்றுக்குள்ள நியூஸ் பார்த்தியா, 700 2 lakhs யூனிட்ஸ் வித்துருக்கு 33 மாசத்துல. அது ஆக்சுவலி ஒரு 30 lakhs சரௌண்ட் பண்ணுற ஒரு செக்மெண்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட் வந்து மஹேந்திரா ஆஸ் எ இந்தியன் மேனுஃபேக்சரருக்கு பீப்புள் போடுற நம்பர்ஸுக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்காது. இப்போ 700க்கு அப்புறம் வந்த ஸ்கார்பியோனுக்கு 700 பேஸ் ஒன்று இருந்தது. இப்போ 700க்கு அப்படி ஒரு வேல்யூ வந்து அன்னைக்கு அவுட் ஆஃப் நோவேரில் அது கனெக்ட் ஆனது. ஆடாஸ் அதுக்கு ஒரு மெயின் ரீசன். ப்ளஸ் டிஃப்ரெண்டான என்ஜின்ஸ் டிரான்ஸ்மிஷன் அது பிஸியாக இருந்தது. இன்னொன்று வேலுசாமி சாரோட அந்த இனிஷியல் செட் ஆஃப் இன்ட்ரிவ்யூஸ் வந்து தமிழ்நாட்டில் பயங்கரமான ஒரு இமேஜை பில்டு பண்ணி கொடுத்தது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் வாங்கினவங்களும் யாரும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது, நிகழ்ஸ் இருந்தது. அது எல்லாமே இன்னைக்கு சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அது அப்படி போயிட்டு இருக்குது. இன்னும் அந்த நம்பர்ஸ் வந்து ஃபேட் ஆகலை, சேல் ஆகிட்டு தான் இருக்கு.
அந்த ஒரு இடத்துல இந்த ஃபோர்டபுளோட இந்த நம்பர்ஸ் வெரி வெரி லோ. ஆனா உண்மையிலே இது அவங்க அப்படி இன்ஜினியரிங் பண்ணி லான்ச் பண்ணல. அடுத்த பிஇவிஸ் வரும்போது இந்த நம்பர்ஸ் போகும். ஓகே, அவங்க அதை பெருசா 3XOக்கு கூட ஃபேஸ் லிஃப்டே அவங்க கொடுக்கல, அது தனியா தான் இருக்கு. இது மாருதில லிஸ்ட் செல்லிங் இருக்கு. 730 வேற ஒரு ஆள் உண்டு, ஜிம்னி இருக்காவ. இல்ல சியாஸை பொறுத்தவரையில் எப்படின்னா, டியூ ஃபார் ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு நம்ம முன்னாடி ஒரு பாட்டு ஒரு 5 வருஷமா பேசிட்டோம். உண்மை. அதாவது ரீசேல் மார்க்கெட்ல கூட இன்னைக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. லான்ச் பண்ண மாதிரி தானே இப்போ இருக்கு. சின்ன ஒரு நடுவுல ஒரே ஒரு ஃபேஸ் லிஃப்ட். ஆமா, அலாய் மாறுச்சு. அதாவது முதல்ல அரீனால இருந்து நெக்ஸாக்கு வந்தது, அப்புறம் ஃப்ரண்ட் அந்த கிரில் எல்லாம் மாத்தி அந்த அலாய் வீல் டிசைன்ஸ் எல்லாம் மாத்தினாங்க, அவ்வளவுதான். இன்டீரியர் எல்லாம் சேம் அதே தான். இப்போ சியாஸை பொறுத்தவரை என்னன்னா, யார் வாங்கலாம்னா, ஒரு செதான் வேணும், ஒரு K15C இல்லை K15B தான். சியாஸ்ல இன்னைக்கு 4 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் தான். K15B என்ஜின், அதாவது சிம்பிளான ஒரு பெட்ரோல் என்ஜின் வேணும், எஃபிஷியன்சி வேணும், கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி பிரச்சனை இல்லை, கம்ஃபர்டபுளான சீட் வேணும், பட்ஜெட்டில் வாங்கணும். அதாவது 12-13 லட்ச ரூபாயில் ஒரு ஃபுல் ப்ளவுன் செதான் வாங்கணும்னு நினைக்கிறவங்க சியாஸ் வாங்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. இப்போ சிட்டி அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. டீசல் சியாஸுக்கு BS4 சியாஸுக்கு பயங்கரமாக இருக்கு. முந்தா நாளைக்கு வந்து ஜிஜின் வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து பார்த்து, அவனோட கஸ்டமர் ஒருத்தருக்காக வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த வண்டி ஒன்று பார்க்க போகலாமான்னு சொல்லி. அது ஐ மீன் டீசலில் வேற சாய்ஸ் இல்லை அந்த செதான்ஸில். இப்போ இக்னிஸ் 2104 அது அவ்வளோ விற்கிறதே நல்ல விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதுவும் இதே கதை தான், டியூ ஃபார் ஃபேஸ் லிஃப்ட்னு சொல்லி மாசமா சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் மாருதி சும்மா போட்டிருக்காங்க, சரி வாங்க. ஆக்சுவலி என்னன்னா, இது வந்து அவங்களோட கணக்குக்கு லோ நம்பர்ஸ் தான். ஆனால் அவங்க வேற எதுவும் பண்ணல, மெனக்கடல, கூட்டம் விற்கிது. ஆனால் இக்னிஸ் விற்கிறதுக்கு முழுக்க காரணம் வந்து அதோட ப்ரைசிங் தான். இன்னைக்கு மற்ற எல்லா இப்ப நீ செலிரியோ எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இக்னிஸ் வந்து பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். செலிரியோக்கு பிரைஸ்ல தான் வருது. ஆனா 1.2 லிட்டர் என்ஜின் 4 சிலிண்டர் கிடைக்குது, பில்டு குவாலிட்டி கொஞ்சம் கூட பெட்டர், ஹை ரைஸான சீட். யாராவது வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பிரச்சனையில் ஒரு குட்டி ஹேட்ச் வாங்கணும், ஒரு அப்ரைட்டான சீட்டிங் பொசிஷன், இக்னிஸ் இன்னைக்கும் பார்க்கலாம். ஆனா யூனிக்கான கார். எனக்கு இக்னிஸ் ஏன் பிடிக்கும்னா தனியா தெரியும். அப்புறம் ஜிம்னி 274 அதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு நம்ம ஒரு கண்டென்ட் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அதுலேயே பேசலாம். அது வேண்டாம், அந்த கதை இதில் இப்போ பேச வேண்டாம். அது கொஞ்சம் பேசிக்காக சொன்னால் அது நிறைய ரீசன்ஸ்னால அது ஃப்ளாப் ஆச்சு. இன்னொன்று மாருதியும் அது ஒரு காரணம். அதில் அது வேண்டாம், நாங்கள் பேசுகிறோம். ஆனால் ஒன்று, இந்த நம்பர்ஸ் வந்து திடீர்னு மாருதி வந்து அன்பிளக் பண்ணோம். மாருதி வந்து யோசிக்கலாம் மாட்டாங்க, அதுக்கு பிறகு ஜிம்னி தேடிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த கண்டென்ட் ஸ்பெசிஃபிக்காக ஜிம்னிக்கு. ஆமாம், எம்ஜி ஆஸ்டர் 991. ஆஸ்டருக்கு இடையில ஒரு லைஃப் கொடுத்ததே அந்த ஸ்பிரிண்ட் வேரியண்ட் தான். ஆனா அந்த வேரியண்ட் இல்லைன்னா இந்த நம்பர் வந்திருக்கு, 100க்குள்ள வந்திருக்கும். இன்னொன்னு ரெண்டு வேரியண்ட் போட்ட போற 200 வண்டி கூடி இருக்கு. ஆமா, இன்னொன்னு JSWோட உள்ள வந்ததும் இது இருக்கு. ஆஸ்டர் யார் வாங்கலாம்னா பவர் எல்லாம் பெருசா எதிர்பார்க்கல, ஒரு செம பில்டான ஒரு கார். அதாவது எனக்கு ஆஸ்டர் பிடிச்சதே அதோட கம்போஷர் தான், நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு. அதுக்காக பவர்ஃபுல் எல்லாம் கிடையாது. ஆனா பவரும் ஃபியூல் எஃபிஷியன்சி எதிர்பார்க்கலன்னா வாங்கலாம். சின்ன சின்ன ஓட்டங்களுக்கு நம்ம வாங்கி வைக்கிறோம். இல்ல வாரத்துக்கு ஒருக்கா ஓட்டுறோம், சும்மா எல்லாம் ஓட்டுவாங்க பாத்தியா. இப்போ உனக்கு அந்த ப்ரீமியம்னஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்போ மந்த்லி ஒரு 500 கிலோமீட்டர் தான் ஓட்டுவாங்க, அவங்களுக்கு அது போதுமே. எம்ஜின்னா ஒரு வேல்யூ இருக்குல்ல, சைனாக்காரர் நிறைய பேர் இருந்து சைனீஸ் இல்ல, ஆனாலும் அதுக்கு ஒரு ப்ரீமியம் வேல்யூ இருக்கு. இல்லை அது ஜிஎஸ். அது ஆக்சுவலி யூரோ என்கேப்லேயே 5 ஸ்டார் வாங்கின ப்ராடக்ட். அதாவது நீ எப்படி பார்த்தாலும் இன்ஃபேக்ட் மிட் சைஸ் எஸ்யூவிஸ்லே அந்த நம்மளை கன்வின்ஸ் பண்ணது இன்னும் கூட டிடிசி எடுத்ததில் வைக்கலாம்னு சொல்லி அந்த ரைடை ஹேண்ட்லிங்கு பேலன்ஸ் பண்ண இருக்கார். நாங்கள் வந்து ட்ரிவாண்ட்ரத்தில் கார்னர் பண்ணாத ரோடே கிடையாது. அன்னைக்கு ஒரு ஃபுல் டே போட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு ஆக்சுவலி வந்து அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சர்ஜரி முடித்த நேரம் எனக்கு ஊண்டில் இருந்து வந்து ப்ளீட் ஆகுறது எனக்கு தெரியும். பட் ஸ்டில் அன்னைக்கு அதை விட்டுட்டு வர மனசு இல்லை. நம்மளை போலீஸ் எல்லாம் பிடிச்சி ஞாபகம் இருக்கா. ஆக்சுவலி ஹைவேல ஓட்டிகிட்டு இருந்தோம். ஹைவேல ஓட்டிகிட்டு இருக்கும்போது வந்து இது என்ன வண்டின்னு சொல்லி வந்து கேட்டாங்க. எங்களை நிப்பாட்டினாங்க. நான் நினச்சேன் இன்றைக்கி நம்ம மாட்டியாச்சுன்னு சொல்லி, ஏன்னா டிசிஆரில் தான் அது இருந்தது.
ஆனால் அவர் வந்து இந்த வண்டியை பிடிச்சி இந்த வண்டியை பற்றியே கேட்டுட்டு மற்ற ஏஎல்லாம் இருந்துல்ல அதையெல்லாம் பார்த்துட்டு அவரை அந்த டைகர் அந்த போலீஸ் அவங்க பார்த்துட்டு சரி ஓகே கிளம்புங்க, இனி இந்த ஹைவேல உங்களை பார்க்கக்கூடாது, கொண்டு கொடுத்துருங்கன்னு சொன்னார். நாங்கள் அங்கே இருந்து எடுத்து கோவளத்துக்குள்ளே போனோம். அங்கே வந்தாங்க திருப்பி, நீ இன்னும் போகலையே எடுத்துகிட்டு போயிருன்னு அப்படி. அடுத்து இந்த லிஸ்ட் செல்லிங்லேயே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்க ஒரு லிஸ்ட் செல்லிங் காமெட் 1200. ஆக்சுவலி காமெட்டுக்கு நம்ம டிசம்பரில் ஒரு வீடியோ பண்ணோம். எனக்கு ஏன் ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும்னா, அந்த வீடியோ நிறைய பேர் வந்து நம்ம ஏதோ எம்ஜி ப்ரொமோட் பண்ண வீடியோன்னு சொன்னாங்க. உண்மையிலே அப்படியெல்லாம் கிடையாது. அது வந்து நமக்கு வந்து வெஹிக்கிள் நம்ம கேட்டு நம்ம பண்ண அந்த கண்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இருந்து நாங்கள் எப்போவுமே எப்படின்னா, இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணோம்னா கொஞ்ச நாள் யோசிப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த மார்க்கெட்டை லேர்ன் பண்ணிட்டு தான் அந்த கண்டென்ட் பண்ணுவோம். கொஞ்ச நாளைக்கா வந்து ஈவிஸை பற்றி டவுட்டு கேட்குறங்கிறதுல ஒரு செட் ஆஃப் ஃபேமிலி ஆடியன்ஸ் இருந்தாங்க. சடனாக அந்த ஸ்டோரியை கூட நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னென்னா ஒரு செகண்டரி கார் தேவைப்பட்டுச்சு. ஒய்ஃபும் ஓட்டணும், மெயினாக ஸ்கூல் ரன்ஸ்க்கு போகணும். அப்படி பார்த்தோன்னா காமெட் இவங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு சொல்லி தான் நம்ம அந்த கண்டென்ட் பண்ணோம். அந்த கண்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நானும் ஒரு 3 மாதம் கால் உடஞ்சி நம்ம வீட்டில் மாட்டியிருந்தோம். நம்ம ரோட்டுக்கெல்லாம் பெருசாக வரல அந்த பீரியடில். ஆனால் இப்போ நம்ம திருப்பி வந்து ரோட்டில் பார்த்தோம்னா திருவனந்தபுரத்தை விடுவோம், நம்ம மார்த்தாண்டம்லே 4-5 காமெண்ட் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம ஷிஜின் உண்டுல்ல, சூப்பர் மார்க்கெட் போட்டு ஷிஜின் வந்து நேற்றைக்கு ஃபோன் பண்ணி காமெண்ட் வாங்கலாமான்னு கேட்டார். அவரோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு இதே சேம். நான் சொன்னேன் ஆல்ரெடி வீட்டில் 300 இருக்குது. ஒரு சின்ன அதாவது எப்படி தெரியுமா பார்க்குறாங்க, வீட்டில் வந்து ஒய்ஃபுக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்கணுமா வேண்டாமா, இன்னைக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனோம், 1க்கு மேலே ஒரு கிட் 2 கிட்ஸ் இருக்காங்கன்னாலே பெட்ரோலில் விடண்டா வீட்டிலே சார்ஜ் பண்ணலாம். அந்த ஒரு இப்போ அந்த 2 lakh ப்ரைஸ் கட்டு அதில் காமெட் இன்னும் விற்கும். நம்மளோட ப்ரெடிக்ஷனில் ஜேஎஸ்டபிள்யூட கொலாபரேஷன் வந்து என்ன பண்ணுன்னு தெரியாது. ஆட்களுக்கு இப்போ இந்த ரோட்டில் பார்க்க தொடங்கும்போது என்ன அது ஒரு இப்போ நம்மளே அடிக்கடி பார்க்கணும். அப்போ சிலவங்க இதை யோசிச்சுட்டு இருக்கவங்க இதை பார்க்கும்போது போய் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் எடுக்கும். ஏன்னா நம்ம எம்ஜி ஷோரூம் போகும்போது எப்போ டெஸ்ட் ட்ரைவ்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி எம்ஜி ஷோரூம் வந்து ஹெக்டருக்கு அப்புறம் பிஸியானதே காமெட்டில் தான். அதுலேயும் திருவனந்தபுரத்தில் பார்த்தீங்கன்னா 4 காமெண்ட் அவங்க டெஸ்ட் ட்ரைவ் வச்சுருக்காங்க. இன்னொன்று அன்னைக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்ட அன்னைக்கு ஈவினிங்கே வெஹிக்கிளை கொண்டு வந்திருக்காங்க. அங்கே மங்காடெல்லாம் கொண்டு வந்து ஓட்டியிருக்காங்க. ரீசெண்டாக இங்கே மார்த்தாண்டவில் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் ட்ரிவாண்ட்ரம் வண்டி தானே அவங்க மங்காடெல்லாம் அங்கே சிறுவாரவனத்துலேருந்து மங்காடெல்லாம் ஓட்டி தேரியெல்லாம் ஏற்றி இறக்கி தான் ஓட்டி கொண்டு அவர் திருப்தியாக தான் கூப்பிட்டாரு. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு கூப்பிட்டாரு. ஜெரோமுக்கு அண்ணா வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு பல் டாக்டர் இருக்கார்ல ஜெம்ஸ், அவரும் ஃபோன் பண்ணி கேட்டார். அப்போ நிறைய பேர் இப்போ வந்து டெசிஷனுக்கு அந்த எண்டுக்கு வந்தாச்சு. அதனால அந்த நம்பர்ஸ் வந்து விற்கும். இன்னொன்று ரேஞ்சு கரெக்டாக 180ன்னா 180 கிடைக்கும். 150னே நம்ம வைப்போமே அந்த இன்டென்ஷனுக்கு அது போதும். இன்னொன்று அது பான் ஈவி ஜிஎஸ்சிவி குளோபல் ஸ்மால் கார் எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்ம்னு சொல்லக்கூடிய ஒரு பேசிக்காக அதுதான். நம்ம கண்டென்ட் பார்க்காதவங்க அதை பாருங்க. அடுத்து பிளாஸ்டர் 135. ஏன்னா ஃபார்ச்சுனர் 2400. இதுல ஃபார்ச்சுனரே வந்து 3000 இருந்து கம்மி ஆயிட்டு தான் இருக்கு. இந்த ஃபார்ச்சுனருக்கு அந்த ஹைப் வந்து இல்லை ஆக்சுவலி மார்க்கெட் வந்து நல்லா மாறுது பார்த்துக்கு. அதுக்கு ஒரு ரீசன் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். லக்ஸுரி கார் கன்சல்டேஷன்லாம் நமக்கு வராது முன்னாடி. ஜெரோம் இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு லக்ஸுரி கார் கன்சல்டேஷன் வருமா? கேரண்டியாக வரும். இனி நான் ஒன்று க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். அப்போ இது வந்து என்னென்னா நம்ம ரிசர்ச் பண்ணணும். அதில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி நிறைய பேர் நீ வந்து 60 லட்சம் ரூபாய்க்கு நம்ம இந்த சப் 4 மீட்டர் நான் சொன்ன மாதிரி 60 லட்சம் ரூபாய்க்கு வந்து நான் ஃபார்ச்சுனர் இது வாங்குறதுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் கூட போட்டோன்னா வந்து கொஞ்சம் கூட பெட்டரான கார் கிடைக்கும். அதோட நம்பர்ஸ் உனக்கு வந்து பிஎம்ல வந்து இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், மெர்சிடஸ்ல இந்த ஃபார்ச்சுனர் கஸ்டமர்லாம் டிஃபெண்டருக்கு போகிறோம் இருக்கும். இல்லை நம்ம இப்போ டிஃபெண்டர்ஸ் இங்கேயே நம்ம பார்க்குறோம். இல்லை அந்த சேஞ்ச் இருக்கும். மார்க்கெட்டோட சேஞ்ச் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. அதாவது இந்த மார்க்கெட் அப்படி க்ரோ ஆகாதான்னு செய்யுது. இந்தியாவில் மார்க்கெட் பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. நமக்கு தெரியாமல் யூஸ் கார் மார்க்கெட் எங்கேயோ க்ரோ ஆகிட்டு இருக்கு. அது எல்லாமே ஒரு மெட்ரிக்ஸில் க்ரோ ஆகிட்டு தான் இருக்கு. கிளாஸ்டர் 135 ஃபேஸ் லிஃப்ட் எல்லாம் வரப்போகுது. ஆக்சுவலி கிளாஸ்டர் இனி எம்ஜி வந்து கொஞ்சம் கூட ஆக்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதில் கிளாஸ்டர் நம்ம கூட கொஞ்ச நாள் இருந்ததுனால நமக்கு தெரியும் பொட்டன்ஷியலான ப்ராடக்ட். அது அந்த எம்ஜி ஆஸ் அ பேட்ஜுக்கு தான் அது கம்மியாக போகுது. நமக்கு மார்த்தாண்டத்தில் 2 கிளாஸ்டர் கிடக்கு. ஃபெயிலியர்லாம் ஆகாது, அது பாட்டுக்கு ஓடும். கிளாஸ்டருக்கு வந்து இனிஷியலி வந்து என்னாச்சு, ஒரு கெட்ட பேர் கிடைச்சதுலேருந்து அது பிக்கப் ஆகல. அந்த ஒரு கண்டென்ட் கிரியேட்டரோட ஒரு பிரச்சனை ஆஃப் ரோடிங்கில். ஆனால் ஃபீச்சர் லோடடா டிரைவர் வச்சு பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க இல்லை செல்ஃபாக ஓட்டுறவங்க கிளாஸ்டர் சைஸ்
அது நம்ம அப்படியே பெருசா நம்ம பார்த்தது கூர்க்கா. ஆமாம், நல்ல வச் லுக்கிங் வெஹிக்கிள். செட்டர் சிவி 537. இன்னொன்று அவ்வளோ ஸ்டிஃபாக இருந்தாலும் பேக்கில் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இல்லை அந்த பாடி அண்ட் ஃப்ரேமுக்கு அது வந்து நல்லா தான் இருக்கும். நமக்கு ஒரு கொஞ்சம் தூரம் ஆச்சு அது செட். ஆக்சுவலி அதில் ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது அந்த கார் வந்து திருவனந்தபுரத்துலேருந்து இவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க, டேனியும் ஜெரோமுமா போய் இங்கே ஆஃபீஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் அப்படி கோயம்புத்தூர் கிளம்பணும். இப்போ ஆஃபீஸ்லேருந்து நான் எடுக்கிறேன். நான் இங்கேருந்து எடுத்து பொதுவாக எனக்கு வந்து எப்போவுமே எனக்கு வந்து ஒரு கார் வந்து நான் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்லேயே என்கிட்ட கம்யூனிகேட் ஆயிரும். அது ஒரு நேச்சராக அப்படி கனெக்ட் ஆகும். இந்த கார் வந்து நாகர்கோவில் வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்தது. திருநெல்வேலி வரைக்கும் இதுலையா போகிறோம் நாங்கள் நாகர்கோவில் வரைக்கும். சரி இது வந்து சிங்கிள் லைன் ரோட்டில் போகிறோம், சரி ஓகே போட்டோம்னு சொல்லிட்டு திருநெல்வேலிக்காக நம்ம 4-வேல என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இது கொஞ்சம் நம்ம கூட அடாப்ட் ஆகலை. இப்போ நாங்கள் பேசிட்டு இதுலையாடா அங்கே கோயம்புத்தூர் வரைக்கும் போகணும், இனி 4 நாள் நம்ம கூட இருக்க போகுது, இந்த வண்டி ஏன் விற்கலைன்னு இதுதான் ரீசன். ஆனால் உண்மையிலே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் அதோட ஸ்டைலுக்கு நம்ம அடாப்ட் ஆனோம். ஏன்னா ஒன்று அது பயங்கர டார்க்கு, அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து பிஸியாக எதோ பண்ணிகிட்டு இருந்தது. அது போட்டு அந்த டிரான்ஸ்மிஷன் தான் நம்மளை குழப்பினது. நம்மளோட ட்ராட்டில் ரெஸ்பான்ஸை வந்து நம்ம கரெக்டாக கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது நம்ம கைக்குள்ளே வந்துச்சு. பிரேக் நம்ம தேவைக்கு தான் பிரேக் பண்ணோம். அந்த ட்ராட்டிலே நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தோம், வெஹிக்கிள் வந்தது. அதுக்கப்புறம் இந்த டைமென்ஷன் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது. நமக்கு எங்கேயும் கொண்டு போக முடியாத ஒரு ஃபீல். அடுத்து சிட்டிக்குள்ளே கோயம்புத்தூர்க்குள்ளே ஓட்டிடுறேன். அப்படி நல்ல கார் அது உண்மையிலே. ஆனால் ஒரு ஓல்டு என்ஜின் தான் அதில் இருக்குது. நம்ம என்ஜின் எல்லாம் பார்த்துல ஓல்டான ஒரு கான்செப்ட் தான், அதே மாதிரி ஒரு ஓல்டு என்ஜின் தான். ஆனால் இன்டீரியரை வந்து டிப்பிக்கல் சைனீஸ் கான்செப்ட். நிறைய விஷயங்களை புட்டுக்குதர் பண்ணி அங்கே இருந்த இந்த டைமண்ட் கட்டடு, இங்கே இருந்த இந்த கியர் ஸ்டிக்கடு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. செட்டர் சிவினா 537 லோவா? வெரி வெரி லோ நம்பர்ஸ். ஆக்சுவலி நம்ம காமெட்டு பேசுனது மாதிரி 20 லட்சம் ரூபாய்க்கு ஈவி வாங்குறதுல ஒரு ஃபுல்லி ஃபினிஷ்ட் ஈவி வந்து செட்டர் சிவி தான், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் அது நம்பர்ஸ் கம்மி. ஆனால் இன்றைக்கும் யாராவது ஈவி 20 லட்சம் ரூபாய் மார்க்கெட்டில் வாங்குறீங்கன்னா பார்க்கலாம். டாட்டாவில் தான் போகிறாங்க பீப்புள். ஆமாம். ரெனோனா கைகர் கிட் 850 743 எங்கே விற்குதுன்னு தெரியும், எனக்கும் தெரியாது. நம்ம அதை ஆல்ரெடி பேசணும். இல்லை ரொம்ப லோ நம்பர்ஸ் ஆக்சுவலி. ரெனோவை பொறுத்தவரையில் இது ட்ரைபரோட நம்பர்ஸ் என்னது? ட்ரைபர் வந்து 2001 2116. இப்போது ரீசெண்டாக வந்து இவங்க ஒரு அந்த எடிஷன் லான்ச் பண்ணாங்க. கூட வந்து இந்தியா ஃபுல்லாகவே ஒரு கேம்பெயின் ரன் பண்ணாங்க. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள 2-3 கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணியிருந்தாங்க. நம்ம விப்ராஜேஷ் பிரதர்லாம் போயிருந்தார், கோவாக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கேம்பெயினில் ட்ரைபர் கொஞ்சம் பிக்கப் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் குவிட்டு வந்து என்ட்ரி லெவலில் இருந்து போயிடுச்சு. ஒரு காலத்தில் குவிட்டு தானே ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்து பீட் பண்ணி. அது ஒரே விஷயம், அவங்க அந்த 1 லிட்டர் என்ஜினுக்கு வந்து மாற்றா ஒரு என்ஜின் கொண்டு வர்றது வரைக்கும் இதில் வந்து சாய்ஸே கிடையாது. இந்த நம்பர்ஸ் இப்படி தான் போகும். ஆனாலும் நம்ம சொல்லுவோம் கைகர் வந்து ஆக்சுவலி என்ன தெரியுமா, கைகரில் வந்து அந்த 1 லிட்டர் எண்ணெயவே தூக்கிடணும். அவங்க தூக்கிட்டு டர்போ மட்டும் வச்சாலே போதும். அதை கொஞ்சம் கூட ஆப்டிமைஸாக ப்ரைஸிங் பண்ணாங்கன்னா கைகர் வைக்கும். நல்ல அழகான கார் உண்மையிலே. எனக்கு மேக்னெட் வரைக்கும் கைகர் பார்க்குறதுக்கு பிடிக்கும். ரெண்டும் உள்ள ஒன்றுனாலும் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட நல்லா இருக்கும்ல. ஸ்கோடா VW சேர்த்து பேசலாம். குஷாக் டைகுன் வந்து மொத்தம் ஒரு 1000-2000-3000 பக்கத்தில். ஸ்லாவியா விர்டஸ் வந்து 3000. இது இந்த இதை பற்றி சொல்லும்போது அன்னைக்கு ரீசெண்டாக அவர் கொஞ்ச நாள் இருக்கும், 2 வாரத்துக்கு மேலே இருக்கும், ஒருத்தர் பேசும்போது இந்த நம்பர்ஸ் அவர் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க உண்மையிலே கண்டினியூ ஆவாங்களா இல்லையான்னு. நான் என்ன சொன்னேன்னா அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண நம்பர்ஸ் இவ்வளோதான் இருக்கும். இப்போ வந்து நம்ம கரெக்டாவோட செக்மெண்ட் பார்த்தா குஷாக் டைகுன் வந்து பயங்கர லோவா இல்லை. இவங்க 2000 வண்டி தானே வருஷமாக வித்துட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் வருஷமாக இப்படி தானே இருக்காங்க. அவங்க அப்போலேருந்தே தனித்தனியாக இருந்தாங்க, இப்போ எல்லாம் ஒன்றுக்குள்ளே வந்தாச்சு. இன்னொன்று நீ அவுடியோட நம்பர்ஸை பார்த்தியா, நம்ம அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம்ல, அவங்களும் அப்படி தானே இருக்காங்க. அதில் நம்பர் சொல்ல முடியாது. 0 அதில் போன மாதம் 34 இருந்து அன்னைக்கு நம்ம இந்த இல்லை நான் எங்கேயோ 0 இருந்தல. இல்லை அது ஒரு ப்ராடக்ட். இது 34 மொத்தம். நீங்கள் தமிழ்நாட்டிலே அப்படி ஏதோ 0ன்னு நினைங்க. ஆமாம், கன்ஃபியூஸ் ஆச்சு. மொத்தம் 34 தானே. ஆமாம். ஆக்சுவலி இந்த நம்பர்ஸை பொறுத்தவரையில் கம்மி தான். குஷாக்கும் சரி, ஸ்லாவியாவும் சரி, விர்டஸும் சரி, டைகுனும் சரி, அந்த ப்ராடக்டோட பொட்டன்ஷியலுக்கு கம்மி தான். ஆனாலும் நான் என்ன நினைப்பேன்னா அவங்க இந்த நம்பர்ஸ் போகிறதே நல்லது தான். அந்த பிராண்ட் அப்படி சஸ்டெயின் ஆகி போயிட்டு இருக்கும்.
பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினைக்கிற இந்த ரெஸ்பெக்டிவ் 2 செக்மெண்ட் உள்ள பீப்புள் வந்து இந்த காரை தான் பார்க்க முடியும். அதுலேயும் என்னோட சாய்ஸ் வந்து 1 லிட்டர் வரைக்கும் 1.5 வாங்குங்க, நல்லாயிருக்கும். டொயோட்டா ருமியான் 1919. ருமியான் வந்து ஆக்சுவலி என்னன்னா ஒரு தேவையில்லாத ஆணி. எப்படின்னா அது நான் தெளிவாகவே சொல்கிறேன், அது ஹார்டாக இருந்தால் ஹார்ஷாக இருந்தால் தப்பாக நினைக்காதீங்க. ஒரு வண்டியை லான்ச் பண்ணியாச்சு, லான்ச் பண்ண அந்த வண்டியை கொடுக்கணும் கஸ்டமருக்கு. பேருக்கு வெறுமனே வந்து இப்போ நீ கிறிஸ்டாவை வந்து 70 மாதம் 7 வருஷம்னு சொன்னாலும் கஸ்டமர் சண்டை போட்டுட்டு போக மாட்டாங்க, இல்லையா, சத்தம் போட மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு தடவை திருநெல்வேலி ஷோரூமில் போகும்போது ஃப்ரெண்ட்லேயே வெள்ளை போர்டில் எழுதி வச்சிருக்காங்க, அதாவது ப்ளீஸ் டோன்ட் கம் இன் மாதிரி தான் அதில் எழுதி இருந்து. இதை பார்த்துட்டு அப்படியே திருப்பி போயிருங்க. எங்கள் என்ட்ரன்ஸில் இருக்குது கிறிஸ்டாவோட வெயிட்டிங் பீரியடு, ஹை கிராஸோட ZX-உம் ZX-ஓட வெயிட்டிங் பீரியடும் எழுதி வச்சுருந்தாங்க. நீ ருமியான் வாங்க போகிற ஆள்கிட்ட வந்து 7 மாதம் கழிச்சு வாங்க 10 மாதம் கழிச்சு வாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் நடக்குமா? அதுதான் நடந்த தப்பு. கொடுக்கவே இல்லை வண்டி. இப்போ 1919 என்ன பொறுத்தவரை இவ்வளோ அது கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லணும். 700-800 கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு மாதம். அதே பிரச்சனை தான் இன்னும் டைசருக்கும் வரப்போகுது. டைசர் வந்து 2218. ஆக்சுவலி இது என்ன தெரியுமா, அதுக்கு என்ன ரீசன்? அவங்க ஸ்ட்ராட்டஜி தான். 2500 வண்டி தான் நான் சப்ளை வாங்குவேன்னு சொல்லி இவங்க அக்ரி பண்ணியிருப்பாங்க. யார் கூட? மாருதி கூட. மாருதி என்ன பண்ணணும், அந்த அக்ரிமெண்ட்டை பிரேக் பண்ணி வண்டி நிறைய கொடுக்கணும். இல்லைன்னா இவங்க அவங்க கிட்ட சண்டை போட்டு வண்டியை வாங்கணும். இல்லாத நம்ம வந்து பேன் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஷோரூமில் வந்து இந்த வண்டியை லான்ச் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இப்போ எல்லாருக்குமே தெரியும் அது 2 ஒரே வண்டி தான். டெய்சரோட ரிவ்யூஸ் ஏன் பீப்புள் பார்த்தாங்க, ஃப்ராங்க்ஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும். டொயோட்டா மேலே இருக்கிற அந்த பேட்ஜ் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை. நம்ம லிவின்ஸ் ப்ராடக்ட்டை பேசிகிட்டு இருந்தோம்ல அன்றைக்கி, நம்ம அங்கே போகும்போது பீப்புளுக்கு வந்து டொயோட்டா சர்வீஸ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, டொயோட்டா ப்ராடக்ட் வாங்கினா ஒரு வேல்யூ இருக்குது. டொயோட்டோட கீச்செயின் கையில் வச்சுருந்தாலே ஒரு டொயோட்டா வண்டி வச்சுருக்கோம். அந்த இம்ப்ரெஷனுக்கு வண்டி வேணும் இல்லை, ஒரு 5000 வண்டியாவது மாதம் வந்து 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிடணும். அதான் ரீசன். ஆக்சுவலி இது வந்து நம்ம பேசிக்காக உள்ள நம்பர்ஸை வச்சு பேசியிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த கார்ஸ் வாங்கக்கூடாதுன்னே கிடையாது. யாராவது வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் கவலைப்படாதீங்க, இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் இங்கே நிற்க தான் போகுது. சிட்ரன் மட்டும் அவன் வேற ஒரு ட்விஸ்டாக வச்சான். என்ன பிரச்சனைனா இல்லைன்னா மற்றவர் வருவார். இப்போ மெசேஜ் என்ன பண்ணுவோன்னா தோனி அடிச்சனுக்கு கமெண்ட். ஆமாம், அதுவும் கனெக்ட் ஆகலை இல்லையா பெருசாக. அடுத்த மாதம் தெரியும் பார்ப்போம். என்னன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எதெல்லாம் லோ செல்லிங்காக இருக்கோ நம்மளோட பார்கெனிங் கெப்பாசிட்டியை வச்சு டீலர்கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணி நல்ல டிஸ்கவுண்ட்ஸில் வாங்கலாம். ஜிம்னி எல்லாம் அடிச்சு வரைக்கும் வாங்கலாம். இதுதான் ஜிம்னி வாங்குறதுக்கான ரைட் டைம். இனிமே வந்து இனி போனால் கிடைக்காது, இப்படி ஒரு வாய்ப்பு வராதுன்னு இந்த ரோட்டில் வச்சு விற்பாங்கல்ல, அதே கதை தான் இது. சரி, நம்ம குவிக்காக அடுத்ததை கொண்டு போயிடும். இது டக்குன்னு இம்ப்ரெஷன் ரேபிட் ஃபயர் எக்ஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இல்லை, நான் வந்து ரோஸ்டிங் பண்ணுறது உள்ள ஸ்டைலில் யாக்காதுக்கு இம்ப்ரெஷன் வருது வேண்டாம். அப்படி இல்லை, எப்படின்னா இப்போ நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம், பிளாஸ்டர் ஃபார்ச்சுனர் எல்லாமே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், ஒரு ப்ராடக்ட் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரும்போது ரிசர்ச்னு சொல்லக்கூடியது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லக்கூடியது. ஒரு ப்ராடக்டை நம்ம பிளேஸ் பண்ணுறோம், நம்மளோட நிலைமை என்ன. இப்போ நான் வந்து இடையில ஒரு பெரிய ஃபெயிலியர்லேருந்து இப்போ ஸ்லோலி படியேறி வந்த நேரம், நான் இப்போ போய் இந்த ஒரு 3 சீரீஸ் புதுசு போய் புக் பண்ணால் என்ன பிரச்சனை, என்னோட மந்த்லி இஎம்ஐயும் எக்ஸ்பென்ஸுக்கும் மேட்ச் ஆகாது. ஒரு 1 லட்ச ரூபா வந்து நான் இஎம்ஐ கட்டணும்னு அவங்க கேட்பாங்க. நான் வந்து 1 லட்ச ரூபாவை சம்பாதிக்கிறத வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, கொஞ்சோண்டு கூட வீட்டுக்கு கொண்டு போக முடியாது. சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் இல்லை, ரிசர்ச் இல்லாதது. இவங்களும் நிசானுக்கு இப்போ தேவை ஒரு வால்யூம் ரன்னர், இல்லை ஒரு வால்யூமை புஷ் பண்ணுற ஒரு இது. அது இவங்க வந்து இதுக்கு எல்லா போஸ்ட் கீழே உள்ள கமெண்ட்ஸை பார்த்தா இவங்க கொண்டு வரவே கூடாது. இல்லை, அதான் நீ சொன்னால எல்லாரும் ஆளும் இது வந்து கிரெட்டாவோட காம்பெடிஷன் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. 15 லட்ச ரூபாய்க்கு இவங்க லான்ச் பண்ண மாதிரி இது ஒரு 15. இவங்க என்ன வரும்னா, இது லான்ச் டைம்ல 42 லட்சம் ரூபாயில இருந்து 48 லட்சம் ரூபான்னு வரும். இது ஆக்சுவலி இந்த ஃபார்ச்சுனர் காம்படிட்டர். C3, காம்பஸ், மெரிடியன் இதெல்லாம் அங்க என்ன லிஸ்ட்ல இருக்கு. ஆமா, விற்காம. சரி, அது என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஆனால் அதில் வந்து ஒரு 1.5 3 சிலிண்டர் வேரியபிள் கம்ப்ரஷன் பெட்ரோல் இன்ஜின் வருது. அது எப்படின்னு பார்ப்போம். சொல்லியிருக்கேன். இன்ஸ்டர்னா நமக்கு அது வராது. இன்ஸ்டர் வந்து காஸ்பரோட இவி ஃபார்மேட். ஆனால் அழகா இருக்கு. இல்லை, நமக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? இல்லை, ஆக்சுவலி என்னன்னா ஒரு 10 வருஷத்துக்குள்ள இந்த மார்க்கெட் சேஞ்ச் ஆகும் நம்ம சொல்றோம். அப்ப இந்த மாதிரி ஈவிஸ் தான் இந்த என்ட்ரி லெவல்ல கிடைக்கும். ஆனா நல்ல அழகா இருக்கும். இப்ப நமக்கு அது வருமா, இன்ஸ்டாரா வருமா, இல்ல இங்க இருக்கு எக்ஸ்டர்ல. அதான் எக்ஸ்டர் இந்த லிஸ்ட்ல வரும் கொஞ்ச நாளே. எக்ஸ்டர் அப்படி ஸ்லோவா ஆயிரும் கொஞ்ச நாள்ல. ஆமா, இல்ல அந்த செக்மெண்ட் வளரும். நம்ம எக்ஸ்டர் வளரும், ஏன்னா அந்த செக்மெண்ட் க்ரோ ஆகணும். இல்லை நம்ம சொன்னோம் ஒரு சைஸ்ல எல்லாம் இருக்கு. வந்து பாக்கோட நம்பர் பார்க்கணும்.
மாதம் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பேர் இல்லை குறை இல்லை அப்படியே வித்துட்டு இருக்கு. 50,000 புக்கிங்ஸ் மேலே அப்போவே ஆச்சுல்ல. வேற நியூஸ் எதுவும் இல்லைண்ணா. நம்ம போன பாட்காஸ்டோட எண்ட்ல நான் சொல்லாம விட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல, எல்லாரும் கண்டுபிடிச்சாச்சு. அவங்க நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்க. நம்ம பீப்புளோட அவேர்னஸ் தான் அதில் மெயின் விஷயம். அது நான் சொல்ல வந்த கதை என்னன்னா, ரிவ்யூவில் பேசாத ஒரு விஷயம். அந்த காரை நாங்கள் ரிவ்யூ பண்ணப்போ அப்டேட் வரல எக்ஸ்க்ளூசிவாக ட்ரைவ் பண்ணிட்டு நாங்கள் ஹில்ஸ் எல்லாம் இறங்கி டீ குடிச்சிட்டு நிற்கும் போது நான் பேசிட்டு இருந்தேன், இந்த வண்டியில் வந்து இவ்வளோ வச்சுட்டு ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு டார்க் கன்வெர்ட்டர் 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் போட்டால் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம பேசினோம். ஏன்னா மார்க்கெட் வந்து மாறியாச்சு. இன்னொன்று பழைய 90 PS-க்கும் இந்த 140 PS-க்கும் வே அஹெட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, நல்ல என்கேஜிங்காக இருந்தது அந்த வண்டி ஓட்டுறதுக்கு. அந்த கனெக்டிவிட்டியில் ஜாட்கோன்னு சொல்லக்கூடிய ஜாப்பனீஸ் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஒரு கம்பெனி கூட கொலாபரேட் பண்ணி அவங்க தான் கைகருக்கும் மேக்னைட்டுக்கும் சிவிடி தர்றவங்க. இங்கே நிசான் கூட நிறைய சிவிடிஸ் தானே வேர்ல்டு வைடாக வைப்பாங்க. அப்போ அவங்க 7 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கொண்டு வராங்க. எப்படி தாருக்கு ஒரு கரெக்டான போட்டி இருக்குது. பீப்புள் வந்து தாரை வந்து ஜிம்னி கூட போட்டி போடாமல் குர்கா கூட போட்டி போட்டாலும் அது கரெக்டாக இருக்குது. இன்னொன்று அந்த ஹுண்டாயோட சிஎன்ஜி ட்வின் சிலிண்டர் டியோ இல்லை, ஹை சிஎன்ஜி டோ இல்லை, அது யாராவது ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் தொடங்கட்டும்னு மாருதியும் காத்துட்டு இருந்திருக்கோம். இனி மாருதியும் கொண்டு அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த பாட்காஸ்ட் வந்து கடைசி வரைக்கும் பார்க்குற மோட்டோ ஃபேம் வந்து இந்த நிறைய பேர் நம்ம மோட்டோ ஃபேமே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சொல்லுவாங்க நிறைய டைம் கூடி போச்சு. ஏன்னா இந்த மாதிரி பேசுறது வந்து அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்கு. ஓகே, நீங்கள் டைமுக்கு தயவு செய்து பொறுத்துக்கோங்க. கார்ஸ் கன்ஃபியூஸ்டாக இருக்கிற பீப்புளுக்கு வந்து இந்த இதை வந்து அனுப்பி கொடுங்க, பார்க்கட்டும். க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே மோட்டோ ஃபேம், இன்னைக்கு எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களை பழைய பாட்காஸ்ட் எல்லாமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. போய் பாருங்கள், கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். ஆசிர், டிரைவ் ரெஸ்பான்சிபிலி.